தேங்காய் எண்ணெய் வச்சு 200 சோப் ரெடி பண்ணியிருக்கோம். அது முழுக்க ஹேண்ட்மேட்ல தான் ரெடி பண்ணியிருக்கோம். அது எப்படி ரெடி பண்றோன்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய், வெண்ணெய் இருக்கு, விளக்கெண்ணெய் இருக்கு, பர்ஃபியூம் எடுத்து வச்சிருக்கோம். அடுத்து அது எப்படி கலக்குறதுன்னு பார்க்கலாம். முதல்ல எடுத்து வச்ச தேங்காய் எண்ணெயில வெண்ணெயும் விளக்கெண்ணையும் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கணும். தேங்காய் எண்ணெயில வெண்ணெய் விளக்கெண்ணெய் கலந்ததை நல்லா ஃபில்டர் பண்றோம். ஏற்கனவே கலந்து வச்ச காஸ்டிக் சோடா, ஆரோ வாட்டர் கலவையே இதுல கொஞ்சம் கொஞ்சமா கலக்க போறோம். புதுசா கலக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குச்சியில தான் கலக்கணும். நாங்க ஏற்கனவே எங்களுக்கு அனுபவம் இருக்கிறதால நாங்க பிளண்டரை வச்சு கலக்குறோம். பர்ஃபியூம் ஊத்த போறோம். பர்ஃபியூம் கலக்கும் போதும் மெதுவா தான் கலக்கணும். பர்ஃபியூம் ஊத்திட்டோம். இப்ப சோப்பு நல்லா செட் ஆயிடுச்சு. இப்ப எப்படி மோல்ட்ல ஊத்துறேன்னு பாருங்க. சோப்பு கலவையை ஊத்தும் போது ஒருத்தர் வைப்பர் வச்சு இப்படி வைப் பண்ணிட்டே இருந்தா சோப்பு நல்லா செட் ஆயிரும். இந்த மாதிரி தான் நாங்க தேங்காய் சோப்பு ஊத்தி ரெடி பண்ணியிருக்கோம். 24 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சோப்பு கிடைக்கும். எப்படி ஸ்டாம்பிங் பண்ணி பேக் பண்றதுன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம் நேயர்களே.